தந்தை பெரியாரை விமர்சிப்பவர்களோ ஒரு நாளும் நமக்கு உடந்தையானவர்களாக இருக்கவே முடியாது. தற்குறிகளாகவும் அணில் குஞ்சுகளாகவும் ஆமை குஞ்சுகளாக மட்டுமே வாழ்நாள் முழுவதும் அவர்கள் அவதரிப்பார்கள். அன்பார்ந்த தோழர்களே, நாம் அறிவுபூர்வமாக அணுவணுவாக வளர்ந்தாலும் ஆழமாக வளர்கின்றோம் என்கின்ற எழுச்சி தமிழின் கருத்தியலுக்கு இணங்க நாம் இன்று தெள்ள தெளிவான ஒரு முடிவோடு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோளின்று தோளாக நிற்கின்றோம். மதவெறியான பாஜகவும் சாதி வெறியான பாமகவும் அதோடு கைகோர்த்திருக்கின்ற அடிமை அரசு எடப்பாடியும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து எதிர்காலத்தில் சமூக நீதியையும் சமநீதியையும் சமத்துவத்தையும் குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு மோசமான செயல் திட்டத்தை முன்னிறுத்துகிறார்கள். நாம் அனைவரும் விழிப்புணர்வோடு இருந்து எழுச்சி தமிழுடைய கருத்துக்களை உள்வாங்கி அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துகின்ற வகையிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி எங்கெல்லாம் இருக்கின்றதோ அவை அனைத்தும் குறைந்தபட்சம் 200 தொகுதிக்கு மேலாக நாம் வெற்றி பெற்றால் தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளை முன்னிட்டு எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சமத்துவ நாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அங்கீகார வெற்றி விழா நாளை இந்த நாட்டை ஆள போகின்ற எழுச்சி தமிழரின் உயிரினும் மேலான விடுதலை சிறுத்தைகளே, அன்பார்ந்தவர்களே, செப்டம்பர் 17 சமூக நீதி நாளாகவும் ஏப்ரல் 14 சமத்துவ நாளாகவும் அறிவித்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான தளபதி அவர்களுக்கு இன்றைய நேரத்திலே நாம் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், புரட்சியாளர் அம்பேத்கருடைய அர்ப்பணிப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், புரட்சியாளர் அம்பேத்கர் பெற்றுத் தந்த சமூக நீதிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது தந்தை பெரியாருடைய சிந்தனைகளையும் ஆற்றல்களையும் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். தந்தை பெரியாரை குற்றம் கூறுபவர்களோ தந்தை பெரியாரை விமர்சிப்பவர்களோ ஒரு நாளும் நமக்கு உடந்தையானவர்களாக இருக்கவே முடியாது. தற்குறிகளாகவும் அணில் குஞ்சுகளாகவும் ஆமை குஞ்சுகளாக மட்டுமே வாழ்நாள் முழுவதும் அவர்கள் அவதரிப்பார்கள். இறுதியாக நம்முடைய ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளப் போகின்ற சனாதனத்தை தூக்கி பிடிக்கின்ற பாரதிய ஜனதாவினுடைய கை பாவையாகத்தான் திகழ்வார்கள் என்பதனை பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு நமக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார். அதே போல இன்றைய தினத்திலே பல்வேறு அமைப்புகள் தமிழ் தேசியத்தை காக்க வந்தவர்களைப் போலவும் தமிழ் இனத்தை காப்பவர்கள் போலவும் வேடவிட்டு வந்து இன்றைய தினத்திலே ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதாவினுடைய கைக்கூலியாக மாறி இருப்பதுதான் நிதர்சனமான உண்மை. அன்பார்ந்தவர்களே, விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் சொந்து தூக்குகிறீர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் முட்டு கொடுக்கிறீர்கள் என்பதை எல்லாம் நம் மீது விமர்சனம் வைக்கிறார்கள். உள்ளபடியே நினைத்து பார்த்தால் நம்முடைய எதிரிகள் மிக நுட்பமாக வேலை செய்து நம்முடைய மக்களையே, நம்முடைய தலித் அமைப்பு தலைவர்களையே திசை மாற்று வழியாக செயல்படுகின்ற RSS செயல் திட்டத்தை ஊக்குவிக்கிறார்கள். அன்பார்ந்த தோழர்களே, நாம் அறிவுபூர்வமாக அணுவணுவாக வளர்ந்தாலும் ஆழமாக வளர்கின்றோம் என்கின்ற எழுச்சி தமிழின் கருத்தியலுக்கு இணங்க நாம் இன்று தெள்ள தெளிவான ஒரு முடிவோடு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோளின்று தோளாக நிற்கின்றோம். அனைவரும் கேட்கிறார்கள், இந்த 4 ஆண்டு காலத்திலே எந்த விதமான சாதிய பிரச்சனைகளும் இல்லையா, ஆணவ படுகொலைகள் இல்லையா என்கின்ற கேள்விகளை நம்மீது முன்வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நம்மை வெளியேறுமாறு நமக்கு அறிவுரை கூறுகிறார்கள்.
ஆனால் உள்ளபடியே நினைத்து பார்த்தால் 2011 முதல் 2021 வரை கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு மீது ஏவப்பட்ட அரச வன்கொடுமை, சாதிய வன்கொடுமையை சொல்லி மாளாது. அதில் உதாரணமாக இதே தருமபுரி மாவட்டத்தில் 2012 நடைபெற்ற அப்பேற்பட்ட மாபெரும் கலவரத்தை இன்றளவும் யாரும் மறக்கவில்லை. அதே போல பல்வேறு கொடுமைகள், பரமக்குடியிலே நடந்த 6 தலித்துகளை, பன்றிகளை, நாய்களை போல சுட்டுக் கொன்ற அரசாங்கமாக அதிமுக அரசு இருந்தது. அதை நாம் எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும் என்றால், ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ ஒரு இயக்கமோ முன்னின்று ஒரு ஆணவ படுகொலையை ஈடேற்றுவார்கள், முன்னின்று சாதி வெறியர்களை ஊக்குவிப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, மனச்சான்றோடு நாம் திமுக அரசை எதிர்கொள்ள வேண்டுமானால் நம் மனசாட்சியே நம் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த 4 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு இடத்திலும் ஒரு அமைப்போ ஒரு கட்சியோ ஒரு இயக்கமோ முன்னின்று ஒரு சாதி கலவரத்தை, ஒரு கிராமங்களை சூறையாடுகின்ற, குடிசைகளை கொளுத்துகின்ற எந்த ஒரு செயலும் 4 ஆண்டு காலத்தில் நடந்ததில்லை. எங்களை போன்றவர்கள் உற்று நோக்கின்ற சராசரி என்னவென்றால், அதிமுக அரசு சாதி வெறியர்களோடு கைகோர்த்து கொண்டு எத்தனை வன்முறை சம்பவங்களை ஈடேற்றியது. திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியேற்ற பிறகு அப்படி என்ன நடந்தது என்கின்ற சமநிலையை தான் நாங்கள் பார்க்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்று கூடியிருக்கின்ற மதவெறியான பாஜகவும் சாதி வெறியான பாமகவும் அதோடு கைகோர்த்திருக்கின்ற அடிமை அரசு எடப்பாடியும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து எதிர்காலத்திலே சமூக நீதியையும் சமநீதியையும் சமத்துவத்தையும் குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு மோசமான செயல் திட்டத்தை முன்னிறுத்துகிறார்கள். நாம் அனைவரும் விழிப்புணர்வோடு இருந்து எழுச்சி தமிழுடைய கருத்துக்களை உள்வாங்கி அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துகின்ற வகையிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி எங்கெல்லாம் இருக்கின்றதோ அவை அனைத்தும் குறைந்தபட்சம் 200 தொகுதிக்கு மேலாக நாம் வெற்றி பெற்றால் தான் நாம் உண்மையான அங்கீகாரத்தை பெற முடியும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, எழுச்சி தமிழர் அவர்களுக்கு அங்கீகாரம் பெற்று தந்தமைக்காக அவருடைய பொற்பாதங்களை வணங்கி ஒட்டுமொத்த தருமபுரி சிறுத்தைகளும் அவருடைய பாதத்தை வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, இருட்டும் திருட்டும் ஒரு முடிவுக்கு வரும், எதிர்காலமும் அதிகாரமும் நம்மை போன்ற ஜனநாயக சக்திகளுக்கு கைகளுக்கு வரும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.